அந்த பேர் சூட்டு விழா உன்னையெல்லாம் வீடுகளில் தான் நடந்துச்சு, இல்லாட்டி கோயில்கள் நடக்கும். ஒரு பொது கோயிலில் நடக்கும், இல்லாட்டி வந்து குலதெய்வம் கோயில் கூட இல்லை, பெண் வீட்டில் பக்கத்தில் நடந்துச்சு சில இடம். அதுக்கு எவ்வளோ முடியுமா மேக்ஸிமம் வந்து 50+ தான் இருக்கும். அத்தனை சொந்த பந்தங்கள் இங்கே எல்லாம் மாமா வீடு, அங்கே மாமியார் வீட்டில் பங்காளி வீடுகள் எல்லாத்தையும் வரவழைச்சி காலையில் உபசரிக்கணும். அப்புறம் உபசரிச்சுட்டு பேர் வைப்பாங்க. பேர் வச்சுட்டு பேர் வைக்கிறது வந்து பெண்ணோட அம்மா மடியிலையோ பெண்ணோட மாமா அப்படிலாம் வந்து வைக்கிற முறை ஒரு சில இடத்துல இல்லை. அதுவும் பையன் அந்த குழந்தையோட அப்பாவோட அம்மா பெரியம்மா, அதாவது ஆத்தா மடிகள் அப்படிம்பாங்க, அப்பத்தாம்பாங்க, ஆத்தா, அவங்க ஆத்தா மடியில் கொடுத்து தான் பேர் வைக்கிற முறை இருந்துச்சு. அப்பத்தா, பெரிய பத்தா, சின்ன பத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. பையனோட மாப்பிள்ளையோட அம்மா அப்பா அவங்களுடைய சொந்த பந்தத்தில் தான் கொடுத்து அவங்க தான் பேர் வச்சாங்க. இதுவும் இருந்துச்சு. இதில் ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம், சரிங்களா? அப்புறம் திருப்பி மதியானம் லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டுட்டு வடை பாயாசம் என்னென்ன ஸ்வீட் எல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு அந்த குழந்தைய அன்றைக்கி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. ஃபஸ்ட்டு அந்த குழந்தைய மாப்பிள்ளை வீட்டுக்கு தாட்டி விடுவாங்க. சொந்த பந்தங்கள் சகிதமாக அவங்க பங்காளி வீடு சகிதமாக அவங்க கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இந்த நடைமுறை வழக்கத்தில் இருந்துச்சு, சரிங்களா? டாபிக் ரொம்ப பெருசுனால நான் பாட்டாக இது போடுறேன். இதில் எவ்வளோ பணம் அப்போ அதுலேயும் எழுதுவாங்க. அதில் இப்போ இதை நான் நடுவில் சொல்ல மறந்துட்டேன். எப்போ அந்த குழந்தைக்கு அந்த சீர் ஸ்டார்ட் ஆகுதுன்னா, அம்மா அப்பச்சி வீடு, பொண்ணோட அம்மா வீடு, மாமா தாய் மாமா எல்லாமே இதில் காலத்துக்கு செயினோ காலுக்கு கொலுசு, குழந்தைக்கு பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி கம்பல்சரியாக போட்டாங்க. வளையலோ ஏதோ ஒன்று, கண்டிப்பாக ஏதோ ஒன்றும் இல்லை, கம்பல்சரியாக ஏதோ ஒரு செயினோ வளையல் கொலுசு போட வச்சாங்க. அப்புறம் அதுலேயே அவங்க இங்கே சீர் ஸ்டார்ட் ஆயிடுது. கொங்கலை இதுலேயே ஸ்டார்ட் ஆயிடுது. இதை வந்து மகிழ்ச்சியாக செய்கிற ஃபேமிலியும் உண்டு, கடமைக்கு செய்கிற ஃபேமிலியும் உண்டு, கடன் வாங்கி செய்கிற ஃபேமிலியும் உண்டு. அப்படி செஞ்சால் நம்ம பொண்ணு வீட்டில் கொஞ்ச நாள் கௌரவமாக இருக்கும் பங்காளி வீட்டு முன்னாடி அப்படிங்கிற மனநிலை இருந்துச்சு. தற்பெருமைக்காக செய்கிற மனநிலையும் இருந்துச்சு. அதை ஏற்றுக்கிட்டு தற்பெருமையை அடித்த குடும்பங்களும் உண்டு. இவ்வளோ பொண்ணு வீட்டில் போட்டாங்க, பேரனுக்கு போட்டாங்க, பேத்திக்கு போட்டாங்கன்னு இன்றளவும் இந்த சமுதாயத்தில் இருக்கிறது. இதை மாற்றி உடைச்ச ஃபேமிலிஸ்லாம் இருந்தால் சொல்லுங்கள் பார்ப்போம். ரொம்ப சந்தோஷமாக மகளை விட பேரனோ பேத்தியை போடுச்சுன்னா அவ்வளோ கேர் பண்ணுவாங்க. அந்த உடம்பை ரெஸ்ட் எடுக்க வரைக்கும் நல்லா கேராக பார்த்துக்குவாங்க. திருப்பி அனுப்பிச்சி விட்டுட்டு திருப்பி கொஞ்ச நாள் அவங்க வந்து ரெஸ்ட் எடுக்க முடியாது, திருப்பியும் வரப்போக தான் இருப்பாங்கன்னு வைங்க. சரி, இதில் ஒரு டாபிக், ஒரு ஃபஸ்ட் சீர் முடிஞ்சுது. கம்பல்சரி 9 month or 11 month ஃபஸ்ட்டு மொட்டை குழந்தைக்கு கண்டிப்பாக குலதெய்வம் கோயிலில், மாப்பிள்ளையோட குலதெய்வம் கோயிலில் கண்டிப்பாக மொட்டை அடிப்பாங்க. அது வந்து சைவ சீராக இருக்காது. மேக்ஸிமம் வந்து கெடா விட்டு சீருன்னு சொல்லி வைப்பாங்க. ஃபஸ்ட்டு மொட்டை அடித்து காது குத்தி கெடா சீருன்னு சொல்லி கம்பல்சரியாக பண்ணணுன்னுட்டுருவாங்க. அதுக்கு 500+ மினிமம் 500+ பீப்புள்ஸ் கண்டிப்பாக கம்பல்சரியாக அழைப்பாங்க. சிம்பிளாக பண்ணுற ஃபேமிலிஸ் ரொம்ப குறைவு, ரொம்ப பர்சன்டேஜில் குறைவு தான். அது ஏற்றுக்காதது அவங்கவுங்க ஃபேமிலி முடிவு பண்ணுவாங்க. அன்னைக்கு உண்டான செலவு அன்றைக்கி முதல் நாள் நைட்டே வந்து அதாவது காலையில் வெள்ளிக்கிழமை காலையில் வந்து மேக்ஸிமம் வந்து விசேஷம் வச்சாங்கன்னா வியாழக்கிழமை நைட்லேருந்து வெள்ளிக்கிழமை காலையிலேருந்து வெள்ளிக்கிழமை மத்தியானம் வரைக்கும் ஆகிற செலவு அனைத்தும் பெண் வீட்டார் செய்தார்கள். கெடா சீரு, பொங்கல் பானை, பொங்கலுக்கு உண்டான அரிசி தேவையானதெல்லாம், புது ட்ரெஸ்ஸஸ்ஸு, மாப்பிள்ளைக்கு பேரன் பேத்திக்கு எல்லாத்துக்கும் என்னென்ன அன்றைக்கி அதுக்கு உண்டானதோ வஸ்துகளோ அத்தனையும் செஞ்சாங்க. அந்த ஃபங்க்ஷன்லேயுமே முதல் ஃபங்க்ஷன்லேயுமே செகண்ட் ஃபங்க்ஷனாக இதுலேயும் தற்பெருமைகள் பேசப்படும், நிறைகுறைகள் பேசப்படும். இந்த சொந்தத்தை அழைக்கலை, அந்த சொந்தத்தை கவனிக்கலைங்கிற ஒரு மனத்தாங்கல்கள் உண்டாக்கும். பெருவாரியான வீடுகளில் வந்து அந்த விசேஷத்தில் அமைதியாக போயிடுவாங்க. ஆனால் அதற்கு விசேஷம் முடிச்சு அதுக்கப்புறம் பெரிய நிறைகுறைகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அடுத்து சொல்லி காமிப்பாங்க. ஆமாம், இது நிதர்சனம்தான்.
இது வந்து இதில் வந்து இதை எப்படி மாற்றுனீங்க, இதை எப்படி மாற்றுவீங்க அதையும் சொல்லுங்கள். கடன் வாங்கி செஞ்சவங்களும் உண்டு, தன் பெண் நல்லா பிழைக்கணும், நல்லா அந்த வீட்டில் கௌரவமாக பிழைக்கணும், கௌரவம்னு சிம்பிளாக செஞ்சவங்களும் உண்டு. செய்யாமல் விடவே விட மாட்டாங்க. செஞ்சால் மட்டும்தான் எனக்காக செய்யலை, உங்கள் பேரன் பேத்திக்காக செய்கிறீங்க, உங்கள் பொண்ணு நல்லதுக்காக செய்கிறீங்க, இது முறை, குலதெய்வ முறை அப்படின்ட்டுருவாங்க. எங்களுடைய சிறு கடமையில் கல்யாணத்தோடு முடிஞ்சது, நாங்கள் எதையுமே கேட்கல அப்படின்ட்டுருவாங்க. சில குடும்பங்கள் கேட்க போகிறதில்ல, கேட்கவும் மாட்டாங்க. பெருந்தன்மையாக எப்போ முடியுமோ அப்படி செய்யணும்னு சொல்லிடுவாங்க. எல்லா இதுலேயும் முரண்பாடுகள் இருக்குது. எல்லாமே நான் கெட்டவங்களும் சொல்ல வர முடியாது. எல்லாம் கலந்து தான் நம்ம இந்திய சமுதாயத்தில் இருக்கிறோம். அப்புறம் வந்து எப்பவும் போல் எல்லா திருவிழா, எல்லா தீபாவளி, ஆடி 18, அது சில ஊரெல்லாம் ஆடி 1 என்ன ஃபங்க்ஷன் வருதுன்னு எனக்கு தெரியல. ஆடி 1 வேர்ல்டு எங்கேயோ போயிட்டுருக்குது. எத்தனையோ பேர் வந்து எத்தனையோ லேடிஸ் வந்து பைலட்டாக சொந்த நாடுகளை திறமையாக வந்து ஏகப்பட்ட ஒரு நாட்டவே வந்து மேனேஜ் பண்ணுற அளவுக்கு சிஎம்மா, பிஎம்மா எல்லா தொழில்களையும் எல்லா துறைகளையும் நுழைஞ்சிட்டாங்க. ஆடி 1 ஃபங்க்ஷனுக்கு அழைக்கலைங்கிற வருத்தமான குடும்பங்களும் உண்டு. ஆடி 18 என்ன செய்யறது தெரியல, அதுக்கும் உண்டு. அதுக்கு ட்ரெஸ்ஸு ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணி போனால் ஃபஸ்ட்டு ஆடி 18 கம்பல்சரியாக மோதிரமோ செயினோ கோல்டு கொடுக்கணும்னு கம்பல்சரி படுத்தின குடும்பங்களும் உண்டு. அதை உடைச்ச ஃபேமிலியும் உண்டு. சரிங்களா? எல்லாமே போன கையில் பணம் வச்சு அவங்கவுங்க பணம் வச்சு கொடுக்குறது குழந்தைகளுக்கு இன்றளம் தொடர்ந்து தான் இருக்குது. அடுத்த ஸ்டெப் வந்து பையனாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு செலவு குறைவு, பொண்ணாக இருந்துச்சுன்னா ஆஸ் யூஷுவல் என்ன ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க, உங்கள் அம்மா அப்பச்சிலாம் என்ன அம்மாச்சிலாம் எடுத்து கொடுத்தாங்க அப்படிங்கிற நிலவுகள் வரும். இதெல்லாம் போயிட்டுருக்குன்னு வைங்க. 14 இயர்ஸ் 13 இயர்ஸில் பொண்ணு பெரிய பொண்ணு ஆயிடுச்சுன்னா கம்பல்சரியாக சீர் வைப்பாங்க. ஃபஸ்ட்டு வீட்டில் கூப்பிட்டு தண்ணி ஊற்றிடுவாங்க, அப்புறம் திரட்டி சீருவாங்க. அது கிராண்டாக எவ்வளோ முடியுமோ அது கம்பல்சரியாக அம்மாச்சி அப்பச்சியும் தாய் மாமா வீடு கன்ஃபார்மாக செஞ்சே ஆகணும். அது மண்டபத்தில் வச்சு தான் செய்வாங்க மேக்ஸிமம். அது சொல்லிக்க பத்தாது. இப்போலாம் எவ்வளவோ மாறிடுச்சு. அதுவே ஒரு பெரிய, அதாவது மேரேஜ் எவ்வளோ வெட்டிங் எப்படி செரமனி எப்படி நடக்குதோ அதுக்கு ஈக்குவலாக அதை விட மீறியே வந்து இப்போலாம் ஒருத்தரை பார்த்து ஒருத்தரோ இல்லை சமுதாய மாற்றமோ, ட்ரெஸ்ஸிங்ஸ் ஆகட்டும், மெஹந்தி ஃபங்க்ஷன் ஆகட்டும். ஒரு காலகட்டத்தில் மெஹந்தி ஃபங்க்ஷன்லாம் எதுவுமே நம்ம இல்லாமல் இருந்துச்சு. நார்த் இந்தியன் பழக்கம்தான். லெஹங்கா போடுறதுலேருந்து அது அவங்கள சுற்றி ஒரு பிஸ்னஸ் நடந்துகிட்ருக்குது. அதை இங்கே கொண்டாந்துட்டிங்க. ஸ்டேஜ் டெக்கரேஷன் ஆகட்டும், பிளேட் டெக்கரேஷன் ஆகட்டும், அந்த பழத்துக்கு பெயிண்ட் அடிக்கிறதாகட்டும், நம்ம முகத்துக்கு பெயிண்ட் அடிக்கிறதாகட்டும், அல்ட்ரா, அதாவது சொல்ல முடியாத அளவுக்கு திரட்டி சேரே வந்துருச்சு. அதை நீங்கள் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் நீங்கள் சமுதாயத்தில் பழகி பண்ணுறீங்களா இல்லை பேசிடுவாங்கன்னு பண்ணுறாங்களா என்னென்னு தெரியல. நம்ம கௌரவத்தை முன்னிறுத்தி எல்லாத்தோட ஃபஸ்ட்டு நாங்கள் தான் பண்ணணும், ஊருக்குள்ளே பேசுகிறதான்னு இப்படி தற்பெருகமாக பண்ணுறாங்களா இல்லை கட்டாயத்தின் பேர் பண்ணுறாங்களா தெரியல. இன்றளவும் திரட்டி சீர் பண்ணுறாங்க. அதுவும் அதிகமான பொருட் செலவில் பண்ணுறது பெண் வீட்டார் மட்டுமே. புனித நீராட்டு விழா அப்படின்னு இன்விடேஷன் முதல் கொண்டு ஃபஸ்ட்டு சிம்பிள் இன்விடேஷனாக தான் இருந்துச்சு. இப்போ இன்விடேஷன்ஸில் ஹால்தி ஃபங்க்ஷன், மெஹந்தி ஃபங்க்ஷனு, சங்கீத்து அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட அதுதான். இப்போ தான் யூடியூப் நிறைய வந்துடுச்சு. நீங்கள் கம்மியாக இருந்தால் கூட அதை பார்த்து தான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறீங்க. ஓகே, அது உங்களோட விருப்பம். இதுவும் சமுதாயத்தில் நடந்துச்சா இருக்குது. இதுலேயும் எவ்வளோ பவுன் அம்மாயி அப்பச்சி வச்சு கொடுத்தாங்க, மாமா வீடு எப்படி வச்சு கொடுத்தாங்க. அம்மாயி அப்பச்சி வச்சா அது ஃப்ரீ, திருப்பி செய்ய வேண்டியதில்லை. ஆனால் மாமா, தாய் மாமா, அத்தை மற்ற தாய் மாமாக்கள் வச்சா திருப்பி செய்ய வேண்டிய சீர். நோட்டு போட்டு எழுதுவாங்க. வர்றவங்க போகிறவங்க யாரெல்லாம் சொந்த பந்தங்க எவ்வளோ வச்சுருக்காங்க நம்ம திருப்பி செய்ய நோட்டு போட்டு சீர்வரிசை, மொய் வரிசை இப்படின்னு எழுதுவாங்க. அதுக்கும் பெருமை அடிப்பாங்க. இவ்வளோ சீர் வந்துச்சு, இவ்வளோ வெள்ளி பாத்திரம் வந்துச்சு, இவ்வளோ பிளேட் பண்ண வச்சுருக்காங்க. அதுவும் பேசப்படும். பெருமையில் அதுவும் பேச்சு வழக்கில் பேசிக்குவாங்க. அடுத்த ஸ்டெப், எதிர்கடையில் வந்து பொண்ணு வீடு கட்டுனா வீடு புண்ணியாசனை, ஒருவேளை வீடு புண்ணியாசனைக்கு போனால் அதுக்கு காலையில் பொங்கல் வைக்கிறதுக்கு முதல் நாள் நைட்டில் இருந்து அடுத்த நாள் பால் காய்ச்சறதுக்கு பொங்கல் பானை, பால் காய்ச்சறதுக்கு உண்டான அரிசி சாமான், அதாவது சாமான்னா மளிகடையில் இருக்கிறதெல்லாம் பேக் பண்ணி, மளிகடை சாமான்லாம் மேக்ஸிமம் எல்லாமே அரிசி பருப்பில் குண்டூசிலிருந்து உப்புலேருந்து
கம்பிலிருந்து எல்லாமே பெண் வீட்டார் செலவு தான் கொண்டு போய் வைப்பாங்க. ட்ரெஸ்ஸஸ் எடுப்பாங்க, இதுவும் நடக்கும். இதுக்கப்புறம் வந்து வீடு பணியாசனம் முடிஞ்சு அடுத்த நாள் விருந்தாக்கி போடுவாங்க. அதுவும் இந்த சீருக்குட்பட்டதே. விருந்தில் நிறைய பேர் தனிப்பட்ட விருந்து, கூட்டு விருந்துன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் பங்காளி வீட்டில் சேர்ந்து மாமா வீட்டில் சேர்ந்து மொத்தமாக ஒரு நாள் செஞ்சு போடுவாங்க. இதுவும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இன்றளவும். நெக்ஸ்ட்டு ஒருவேளை செகண்ட் பேபி பிறந்திருந்துச்சுன்னா அந்த பேபிக்கு வேணால் அவங்க செகண்ட் பேபிக்கு வேணால் அவங்க கேர் பண்ணிக்குவாங்க. அதுக்கு ஹாஸ்பிட்டல் செலவில் வந்து மாப்பிள்ளை வீடு பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு எழுதப்படாத ரூல்ஸ் இருக்குது. அதையும் 5-6 மந்த்ஸ் வளர்த்தி தாட்டி விட்ருவாங்க. ஆனால் பொண்ணு பிறந்துட்டா அந்த வீட்டில் ஏகப்பட்ட செலவுகள் கண்டிப்பாக அம்மா எப்பச்சி வீட்டுக்கு மாமா வீட்டுக்கு கண்டிப்பாக இருக்கும். மாப்பிள்ளை தேட காலேஜ் படிப்பாங்க, மாப்பிள்ளை தேட ஆரம்பிப்பாங்க. அப்படி ஆரம்பிக்கும்போது அதில் தான் இன்னும் பெருசாக ஆரம்பிக்குது. எடுத்தோன்னே நம்ம என்ன சொல்லுவோம், சொத்துக்கு ஆசைப்படுற எந்த ஃபேமிலிக்கு நாங்கள் பொண்ணை கொடுக்க மாட்டோம் தான் சொல்லுவோம். ஆனால் எல்லா இடத்துக்கிட்டையும் நம்ம சொல்லி வைக்கிறது இவ்வளோ பவுன் போடுறோம், இவ்வளோ கெப்பாசிட்டி லேண்ட்ஸில் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி இடம் பாருங்கள், நம்ம போய் நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் சொல்லுவோம். மனநிலை இருக்குது, நம்ம பொண்ணு இல்லை நல்லா இங்கே நல்லா லக்ஸுரியாக வளர்த்திருப்பாங்க. மேக்ஸிமம் கஷ்டத்தை கொடுத்து வளர்த்த மாட்டாங்க, கஷ்டங்களை சொல்லி தான் வளர்த்திருப்பாங்க. பட் கஷ்டப்படுறது விட மாட்டாங்க. இவ்வளோலாம் வந்து அப்பா சிரமப்பட்டு நம்மளை எல்லா பிஸ்னஸில் மேலே கொண்டு வந்தார். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்திருக்கலாம், ஒரே வழியாக வந்து கஷ்டமே இல்லாமல் வளர்ந்துருக்கலாம், கேட்குறதெல்லாம் கிடச்சிருக்கலாம், ரொம்ப லக்ஸுரியாக வளர்ந்துருக்கலாம். பட் இருந்தாலும் ஒரு சில கட்டுக்கோப்படத்தை வளர்த்திருப்பாங்க. இஷ்டத்துக்கு வந்து எப்படி சொல்கிறதுங்க, நம்ம சமுதாயத்தில் நல்ல பேர் எடுக்கணும், கண்ணியமான வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறது மைண்டில் கண்டிப்பாக சொல்லி வளர்த்திருப்பாங்க.